அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி, சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்று நான் இந்த ராசி பலன் தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. அதை அந்த ராசி பலனை பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுடைய இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக கழிக்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. தமிழ் மாதம் குரோதி வருடம் கார்த்திகை 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 6ஆம் தேதி 2024. இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுறது, கருத்தில் கொள்ளுங்க. மேல் நோக்கி நாள், இன்று சஷ்டி விரதம் மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று மாலை 4:50 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். திதி இன்று காலை 11:14 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் மரண யோகம், சித்த யோகம். சந்திராசனம், அதாவது சந்திராசன நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். ராசி மிதுனம், கடகம். நல்ல நேரம் காலை 9:15 டு 10:15, மாலை 4:45 டு 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. ராவகாலம் 10:30 டு 12:30. ராவகாலம் காலை 10:30 டு மதியம் 12. யமகண்டம் மாலை 3:30 டு 4:30. யமகண்டம் மாலை 3:30 டு 4:30. குளிகை காலை 7:30 டு 9 மணி. குளிகை காலை 7:30 டு 9 மணி. சூலம் மேற்கு. இன்று சூலம் மேற்கு. இப்போ ராசி பலன் சொல்கிற, கருத்தில் கொள்ளுங்க. இது நட்சத்திர அடிப்படையிலையோ தசாபக்தி அடிப்படையிலையோ மாறுதல் ஏற்படுத்தும். இருந்தாலும் இன்றைய நாளை சிறப்பான நாளாக இருந்தால் நீங்கள் எப்படி வேணால் கருத்தில் கொண்டு கையாளலாம். நாள் சுமாராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்போல், உங்கள் தசை நல்ல தசையாக இருந்தாலும் அதுக்கு ஏற்றாப்போல் பயன்படுத்திங்கன்னா இன்று ஏற்படும் மன கவலைகளிலிருந்தும் பண விரயத்திலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். அதில் கருத்தில் கொண்டு இப்போ நான் சொல்கிறேன், அதை கருத்தில் கொள்ளுங்கள். மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சரியில்லை. அவங்களுக்கு இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் செலவாகும். வண்டி வாகனங்கள்லாம் பழுதாகி அதுலேயும் செலவுகள் ஏற்படலாம். தேவையில்லாமல் செலவுகள் ஏற்படுறது இந்த நாள் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க இந்த நாளை பார்த்து கவனமாக தான் கையாளணும். யாருக்காச்சும் இப்போ பண உதவி கேட்குறாங்கன்னா இந்த நாளை நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் உதவி செய்திருவீங்க. திரும்பி வர்றதுக்கு கஷ்டமாகும். ஏன்னா இந்த நாளை பொறுத்த மட்டும், பணத்தை பொறுத்த மட்டும் மிகவும் விரயம் ஆகிற நாளாக தான் அமைஞ்சிருக்குது. பணத்தில் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய நாள், கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வெற்றிகரமாகுது. எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவும் தான் இருக்குது. நீங்கள் அதற்கு கருத்தில் கொண்டு அதே போல் அந்த வெற்றியும் பாராட்டியும் எந்த விஷயத்தில் பெறலான்னு முயற்சித்து நீங்கள் வெற்றி பெறலாம். நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் இன்று நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறறதுக்கோ இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு நாள் சிறப்பாக இருக்குது. மேலதிகாரிகள் கண்டிப்பாக உங்களை இன்று பாராட்டுவார்கள். அதே போல் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இன்று அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று பாராட்டில் மலைகளில் நனையக்கூடிய நாளாக தான் இருக்குது. அவங்க இன்று எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவங்களை மற்றவர்கள் பாராட்டுவார்கள், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அடுத்த ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்று அவங்களுக்கு அவங்க ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. இன்று அவங்களுக்கு சந்திராசன நாளாக இருந்தாலும் வரவை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பாக இருக்குது. இப்போ சிறு தொழில் செய்கிறவங்க காய்கறி வியாபாரம், தக்காளி வெங்காயம் சொந்தமாக கடை வச்சுருக்கவங்க, இல்லை நிறுவனத்தில் இருக்கிறவங்க, இல்லை பங்கு சந்தையில் ஈடுபடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று வரவு அதிகமாக இருக்கும். அதாவது மீதி நாளில் இருந்ததை விட இன்று வருமானத்தை அதிகமாக எதிர்பார்க்கலாம், கருத்தில் கொள்ளுங்கள். தொட்டதெல்லாம் இன்று அதாவது எந்த தொழில் செய்தாலும் அவங்களுக்கு இன்று வரவு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த சந்திராஷ்டம் இருக்கிறதுனால அவங்க இந்த வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு சொல்லணும்.
உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். போக்குவரத்து விதிமுறைகளை கவனத்தில் கொண்டு கையாளணும். அதாவது சந்திராஷ்டமத்தை பொறுத்த மட்டும் பின்விளைவுகளை ஏற்படுத்திடும், கருத்தில் கொள்ளுங்கள். மிச்சப்படி இன்று நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. வரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக தான் மிதுன ராசிக்கு அமையுது, கருத்தில் கொள்ளுங்கள். கடக ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் வந்து அதாவது எப்படின்னா சுமாராக கூட இல்லை, நாள் வந்து சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கவலை கொள்ளக்கூடிய நாளாக தான் இருக்குது. இந்த கடகராசிக்கும் சந்திராசனம் இன்று இருக்குது. அதுனா புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் மட்டும்தான் அந்த கடகராசியில் வர்றதுனால சந்திராசனம் அவ்வளோ பாதிப்பில் வந்து ஏற்படுத்தாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக அவங்க வந்து இருக்கணும், அதை கருத்தில் கொள்ளுங்கள். சந்திராசனம் இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் தேவை. போக்குவரத்து வழிமுறைகளை பார்த்து கவனமாக கையாளணும். தேவையில்லாமல் கவலைகள், மன கஷ்டம், அதாவது மனதில் வந்து மனதை குழப்பம், அதிலிருந்து இந்த நாள்லேருந்து நீங்கள் விடுபடணும், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் செலவு அதிகமாக இருக்கும், அந்த செலவை கட்டுக்கோப்பாடாக வச்சுடுங்க. இன்று எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட நாளாக தான் இந்த நாள் வந்து கடகராசிக்காரர்கள் இருக்குது, கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த நாளை கழிங்க. சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அவங்க எந்த வேலையை செய்தாலும் முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் பாராட்டு வெற்றிகளும் அதிகமாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய அன்பும் பாசமும் நிறைந்திருக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டியும் இன்று சிம்ம ராசிக்காரர்கள் பெறுவார்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசி பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் தாமதம் ஏற்படும். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்துக்கு சென்றாலும் தாமதமாக போக வேண்டிய அந்த வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள போக்குவரத்து நெரிசலால் தாமதம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினீங்கன்னா நீங்கள் சேர வேண்டிய நேரத்தில் போய் கரெக்டாக இருப்பிடத்தை சேர்ந்துடலாம். மேலதிகாரிகளுடைய மன கஷ்டம் இல்லாமல் வேலை செய்யலாம், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் இன்று யார்கிட்ட பழகினாலும் வார்த்தைகளை வந்து மிகவும் கவனமாக கையாளணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக போகும், கருத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் எந்த வேலையாக இருந்தாலும் தாமதமாக தான் ஆகும் இன்றைய நாள். அந்த கருத்தில் கொண்டு அந்த வேலையை கொஞ்சம் முன்கூட்டியே ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் முடிச்சிடலாம். இந்த நாளை சிறப்பாக கையாளலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் கையாளுங்க. துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இன்ற நாள் அவங்களுக்கு இன்றைய நாள் அவங்களுக்கு சரியில்லை. அதாவது உடல் வியாதிகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. மன கஷ்டம், மன சோர்வு, அதாவது சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனமாக தான் இந்த நாளை கழிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் துலா ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த நாளை கவனமாக தான் பார்த்து இருக்கணும். மிச்சப்படி இந்த பண விரயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இது முழுக்க முழுக்க வண்டி வாகனத்தில் போகக்கூட பார்த்து போகணும், கவனமாக போகணும். இன்றைய நாள் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. உடலை வந்து பராமரிச்சுக்கணும். அதே போல் உணவு கட்டுப்பாடு வேணும். உணவை அந்தந்த டைமுக்கு கரெக்டாக பார்த்து உண்ணணும். அப்போ தான் அவங்க இந்த உடல் வியாதியிலேருந்து இன்று தப்பிக்கலாம். அதே போல் இந்த வாயு சம்பந்தமான உணவுகள்லாம் இன்று தவிர்த்துடணும். ஏன்னா வாயு கோளாறு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நாளை துலா ராசிக்காரர்கள் பார்த்து கவனமாக கையாளணும், கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அவங்க வந்து எந்த இடத்துல ஏதாவது உதவி கேட்டிருந்தாலும் இன்றைக்கி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஒத்துழைப்பு இருக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஒத்துழைப்பு இருக்கும். இந்திய நாளை பொறுத்த மட்டும் விருச்சிக ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. கூட இருக்கிறவங்க நல்லா ஆதரவு கொடுப்பாங்க. அந்த ஆதரவின் அடிப்படையில் இந்த நாளை அவங்க வெற்றிகரமாக அமைச்சிடலாம், கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சிறப்பு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று தொட்டதெல்லாம் வெற்றி. அவங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்க எந்த காரியத்தை நினச்சி ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்களோ அந்த காரியம் அவங்களுக்கு 100% வெற்றி அடையும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அவங்களுக்கு பாராட்டும் புகழும் கூடிக்கொண்டே இருக்கும் என்று கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் எதை தொட்டாலும் இன்று வெற்றி தான் அவங்களுக்கு.
இந்த நாளை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவனரால் வெற்றிகள் இன்று நல்லபடியாக நடக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்தமட்டும் இன்று நாள் அவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. இன்னும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் குளம், அதே போல் சுற்றுலாதலம், அதாவது தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். இன்று எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க இறைவனை வணங்கிட்டு தான் அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க. அதாவது வணங்கினாலும் அவங்க மனதில் அவங்க குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம் குடிக்கொண்டு இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பாக இருக்குது. ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய நாள். அதனால் இன்றைய நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கும் மிகவும் சிறப்பாக இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அதில் லாபமும் இருக்குது, நன்மையும் இருக்குது. வீட்டிலையும் மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கள் அவங்கக்கிட்ட நல்லா ஒற்றுமையாக பழகுவார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நன்மையான நாளாக அவங்களுக்கு சிறந்த நாளாக விளங்குகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்கள் இந்த நாளை மகிழ்ச்சிகரமாக கழிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். மீனராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஏன்னா யார்கிட்டையும் எந்த வார்த்தையை பேசினாலும் மிகவும் கவனமாக பேசணும். இந்த நாள் சரியில்லைனால தேவையில்லாமல் மன கஷ்டங்கள் வரலாம். அதே போல் உயர் அதிகாரிகிட்ட நம்ம பேசக்குள்ள மிகவும் கவனமான வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். சக ஊழியர்கிட்ட பேசக்குள்ளேயும் மன கவலைப்படப்படி அவங்க மனசை நோவடிக்கிறபடி பேசிடக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா ஊழியர்லாம் நம்ம கூட வேலை செய்ய போகிறவங்க. அப்புறம் நாளைக்கு போக்குள்ள முகம் கொடுத்து பேச முடியாது. அதை கருத்தில் கொண்டு இன்று மீனராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக அந்த நாளை கழிக்கணும். அதே போல் வீட்டில் குடும்ப தலைவிக்கிட்ட அதாவது மனம் வருத்தி பேசுகிறா போல் பேசக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் குடும்ப தலைவிகள் கணவர்கிட்டையும் மன வருத்தி பேசக்கூடாது. அதாவது மீனராசிக்காரங்களாக இருந்தால் கருத்தில் கொள்ளுங்கள். ஒற்றுமையில் பிரிவு ஏற்படும், மனஸ்தாபம் ஏற்படும். இந்த மனஸ்தாபம் சிறு மனஸ்தாபம் அது ஒரு வாரத்துக்கு கூட தொடரலாம். அதில் கருத்தில் கொண்டு இந்த நாளை மீனராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக கையாளுங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். கருத்தில் கொண்டுங்க. இதை அடிப்படையில் இந்த நாளை நீங்கள் எப்படி உங்களுக்கு பயன்படுத்தி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவன் ஒரு நாள் எம்பெருமான் சிவபெருமானாலும் முருகப்பெருமான் துணையாலும் விநாயகர் பெருமானுடைய துணையாலும் உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.